ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நான் மீன் சமைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் மீன் பொரிச்சிருக்கேன். அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம. அது கூட வந்து மார்க்கெட்டு போனது, அங்கே இங்கே போனது அப்படியே எல்லாமே இருக்குது. சேர்த்து தான் பார்க்க போகிறீங்க. அப்புறம் வந்து எங்கள் நாத்தனார் வந்து மீன் க்ளீன் பண்ணால் அதையும் அப்படியே சேர்ந்து பார்க்க போகிறீங்க. நம்மளுடைய வாழை மரம் நட்டு இருந்தோம். அந்த வாழை மரத்தையும் முருங்கைக்கீரையும் வந்து மாடு மேய்ஞ்சிடுச்சு. அதுக்கு மாமா வந்து வேலி என்னை தீட்டிட்டு வேலி கட்டிகிட்டு இருந்தாங்க. அதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி அப்படியே மிக்சடாக எல்லா வீடியோவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் பார்க்க போகிறோம். யாரும் திட்டாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை மேலும் மேலும் எனக்கு கொடுத்துட்டு இருங்க. கமெண்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, உனக்கு எதுக்கு இந்த பொழப்பு, படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்படி இங்கிலீஷ்லாம் படிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் யார்கிட்டையும் போய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு படிக்க தெரியுமா தெரியாதான்றது என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் உங்களுக்கு தினம் கமெண்ட்டு ரிப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்களா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு பாருங்கள். என்னுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து ஒருத்தவங்களுக்கு அமிச்சானா அவங்க வந்து எனக்கு படித்து ஸ்க்ரீன்ஷாட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்புவாங்க. அதுலேருந்து நான் வந்து என்ன போடணும் என்ன போடக்கூடாதுன்னு அந்த கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. எனக்கு வந்து படிக்க தெரியுமா தெரியாதா, படிப்பு விஷயத்தில் போய் யாரும் வந்து படிக்க தெரிஞ்சுக்கின்னு படிக்க தெரியாது அப்படின்னு யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. படிக்க தெரியலனாலும் படிக்க தெரியும் அப்படின்னு வேணால் பொய் சொல்லலாம். படிப்பை தெரிஞ்சுக்கினே யாரும் தெரியல அப்படின்றத பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த பதிவை நான் இங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உண்மைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு படிக்க தெரியாது. சரிங்களா. நான் கமெண்ட்ஸுங்களாகட்டும், நான் ஒருத்தவங்களை கேட்டு தான் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கமெண்ட்டு படிக்க தெரியாது. எனக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரியாததுக்கும் நாலேஜுக்கும் கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா. எனக்கு படிக்க தான் தெரியாது. எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து இங்கிலீஷில் மெசேஜ் பண்ணுறதோ இல்லை தமிழில் மெசேஜ் பண்ணுறதோ இதெல்லாம் சில வேர்ட்ஸுங்கெல்லாம் தெரியும். அதை வச்சு தான் நான் வந்து லைவில் வந்து நானே ஒரு சில எப்போவுமே என்னுடைய லைவ் பாருங்கள், நான் காதில் ஏர்பாட்ஸ் போட்டிருப்பேன், கால் பேசுவேன். என் மாமா மொபைலில் வந்து நான் கால் பண்ணி பேசிக்கிட்டு அவங்களுடைய கமெண்ட்ஸ் அவங்க படித்து ஒன்று ஒன்றா சொல்ல தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு படிக்க தெரியாது. சரிங்களா. அப்படி நீங்கள் எல்லாம் படிக்க தெரியும் அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிக்கினீங்கன்னா ஓகே, நான் படித்த மேதாவி தான் அப்படின்றத நான் வந்து பெருமையாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. யாரும் படிப்பு விஷயத்தில் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து நான் பொய் சொல்லலை. நீங்கள் சொன்னீங்க இதே சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு நாள் நீ அசிங்கப்பட்டு நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் சொல்கிறேன், நான் பொய் சொல்லியிருந்தேன்னா இந்த சோஷியல் முன்னாடி கண்டிப்பாக ஒரு நாள் நான் அசிங்கப்படுவேன். ஆனால் நான் வந்து அசிங்கப்படணுன்ற அந்த கடவுள் கூட நினைக்க மாட்டேன். ஏன்னா நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்லிக்கிட்டு வரேன். ஓகேங்களா. இதை வந்து இந்த இடத்த நான் பதிவு பண்ணணும் அப்படின்றத நினச்சேன். நான் கண்டிப்பாக பதிவு பண்ணிட்டேன். ஒரு 3 பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக. முத ராதா எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட்டுங்க படித்து சொல்கிறாங்க. லைவில் ஒரு சிஸ்டர் படித்து சொல்கிறாங்க. டீச்சர் அவங்க. சரிங்களா. அவங்க நான் படிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து காணாச்சாலாம் நீ கற்றுக்கணும், சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுவுமே பெரிய விஷயந்தான். இந்த யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் நிறைய உறவுகள் கிடச்சிருக்காங்க. இந்த உறவுகள் மூலயமா வந்து எனக்கு நிறைய விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டு வரேன். அப்படி வேணால் இன்னும் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து அப்போ கூட நான் சொல்லிக்க முடியாது. ஏன்னா நான் அப்பயும் வந்து எனக்கு படிக்க தெரியும் தான் சொல்ல முடியுமே தவிர ஃபுல்லாக எனக்கு படிக்க தெரியும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஓகே சிஸ்டர், நான் வந்து உங்களுக்காக வேணால் எனக்கு படிக்க தெரியும், நான் படித்த மேதாவி தான் அப்படின்றத வேணால் ஒத்துக்கலாம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய தண்ணி இடத்துக்கு வரேன் நான். எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் இருக்கார் பார்த்தீங்களா. என் ஹஸ்பண்டு சொல்கிற வேலையை விட்டுட்டு சொல்லாத வேலையை நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. அவர் நட்டு வச்ச வாழை மரத்தையும் முருங்கை மரத்தையும் வந்து மாடு சாப்பிட்டுச்சான். என்னை வந்து அவ்வளோ திட்டு வீட்டில் பார்த்துட்டு, நீ போய் பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கொள்ள பேச்சு. சரி நீ போ, நான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்துடுறேன் பின்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வரேன். வந்த தண்ணி வரும்போது எத்தனை மாஞ்சது
असलन डाकची सोन्यावे पानी बॉटल दियो அங்கே பாருங்க இதில் இருந்தது அதில் இருந்தது ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு இருக்குதுமா. ஐயோ வாழைக்கண்ணு துளுத்துச்சு. உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் எதுலேருந்து எது வரைக்கும் நம்மளை வீடு கட்ட சொன்னாங்க அப்படின்ட்டு. இதில் இந்த பைத்தியம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைத்தியத்தை வச்சு நம்ம சத்தியமாக ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு பேக் கேமராவில் காமிச்சிக்கினே நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் வேலி இது ஃபுல்லாக அடிச்சுட்டு இப்போ நமக்கு அந்த சைடில் மாடு போகாத அளவுக்கு இப்போ அதை அடிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ இருக்குது இல்லைங்க, நம்ம லாஸ்ட்டு முருங்கை மரம் அதை நட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் லைட்டாக பெண்டான மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மூங்கில் கொம்பு இருக்குது பாருங்கள். அதிலேருந்து அதுக்கு அந்தாண்டியும் நம்ம இடம் இருக்குது இல்லை மாமா, அதுக்கு அந்தாண்டதுலேருந்து இப்போது அப்படியே இந்த நீட்டு வாங்க, அப்படியே அந்த நீட்டு வந்தீங்கன்னா அது ரோடு தெரியுது பார்த்தீங்களா, லாஸ்ட்டு மரம் மூங்கில் மரம். இருங்க நான் உங்களுக்கு அந்த பக்கம் போய் காமிக்கிறேன். அதோ தெரியுது பார்த்தீங்களா, லாஸ்ட்டு ஒரு மரம் வெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரம் சரிங்களா. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் மரத்துலேருந்து இருங்க, இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூங்கில் மரம் எண்டுலேருந்து அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூங்கில் மரம் வரைக்கும் நம்மளது தான். அப்படியே இது நீட்டு ஃபுல்லாக இது நீட்டு எது வரைக்கும் போகுது, அதோ நிற்கிது பார்த்தீங்களா பனைமரம், அந்த பனைமரம் வரைக்கும் நமக்கு போகுது சரிங்களா. நம்மளை கட்டிக்க சொன்னது இந்த நீட்டு இடம் தாங்க. இந்த நீட்டு இடம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரெண்டாவது அவங்க அண்ணா சொன்னது, உனக்கு அப்படி வீடு கட்டணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீ அதில் போய் கட்டிக்கோ அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் என்ன நினச்சேன்னா, நம்ம முன்னாடி பக்கம் ரோடு பக்கம் இருக்குல்ல, ரோடு பக்கம் நம்ம வீட்டை கட்டிட்டோன்னா இந்த சைடில் நம்ம காய்கறி போட்டுக்கலாம், அப்படியே தான் நினச்சேன். இது பெரியப்பா வீட்டு இடம், பெரிய மாமனார் வீட்டு இடம், அது சின்ன மாமனார் வீட்டு இடம், அது இருக்குது பார்த்திங்களா, அது சின்ன மாமனார் வீட்டு இடம். இது நம்மளது தண்ணி இடம் மீன் வீட்டு இருக்கும்போது அது பொதுவானது. இருங்க கிட்ட போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாரு. அது இருக்குது பார்த்திங்களா, அந்த பள்ளம் அந்த தண்ணி இடம் பொதுவானது. எங்கள் மாமனார், எங்கள் பெரிய மாமனார், எங்கள் சின்ன மாமனார், அவங்க 3 பேருக்கும் சொந்தம். அந்த ஒரு சொத்து மட்டும் பிரிக்காமல் இருக்காங்க அண்ணன் தம்பி. இதில் தான் நம்மளை கட்ட சொன்னது. நான் என்ன சொன்னேன்னா, இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம வீடு கட்டிக்கலாம்ப்பா, அதை நிற்கிறல்ல, இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம வீடு கட்டிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இந்த மரத்தை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு, மூங்கில் மரத்தை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு, நம்மளுக்கு மரத்துக்கு மரமும் ஆன மாதிரி இருக்கும் வீடு கட்டுறதுக்கு, காய்கறியும் நம்ம பேக் சைடில் க்ளீன் பண்ணிவிட்டு போட்ட மாதிரியும் இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேங்க. ஆனால் ஏன் இந்த மாடு பஞ்சாயத்தில் என்ன பண்ணிடுச்சு தெரியுமா, இருங்க ஃப்ரண்ட் கேமராவில் காமிக்கிறேன். மனுஷன் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, இல்லை நான் எங்கே வளர்ந்தனோ அங்கே தான் வேணும் எனக்கு, அது நமக்கு இடம் கம்மி சரிங்களா. அந்த இடத்த நம்ம எந்த ஒரு காய்கறியும் போட முடியாது. ஏன்னா அவங்க வருஷத்தில் நெல்லுலாம் அங்கே வேலை செய்வாங்க. அந்த இடத்த நம்ம காய்கறி போட முடியாது. நமக்கு இந்த இடத்த கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பேக் சைடில் எல்லாமே செஞ்சுருக்கலாம். என்ன இது தாங்க நம்மளுடைய இடம் நமக்கு கட்ட சொல்லி அவங்க அண்ணா கொடுத்தது. பஞ்சாயத்தில் இப்போ அங்கேயே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அரிசி இன்னும் கழட்டி தண்ணியில் போடல, கழட்டி தண்ணியில் போடுறேன். பாருங்கள், சித்தி வீட்டில் போய் அவங்களுடைய தண்ணி எடுத்த மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. மச்சம் நேம் பிரிக்கா. ஓகே ते कष्ट अच्छा क्लीन करियो. लाइव स्ट्रीम बनलो காத்தடிக்குது பாருங்க, பேய் காத்து. துண்டாங்க தான் உந்துச்சு பாரு, துண்டு தம்பி ஜெட்டி. இங்கே பாருங்கள், நான் வேற இப்போ தான் துணிங்களை காய போட்டேனே. இந்த காற்று என்னென்னா இப்படி அடிக்குது. இந்த காற்றுலேயே துணியும் உணர்ந்துச்சுன்னா சந்தோஷம்.
ஆ செம்ம காற்று ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்ன பேய்மாடா மழை? பார்த்தீங்களா? சரிங்க, மீன் பொரிக்க போகிறோம். நான் வாங்க அதை தான் பார்க்கலாம். மாமியார் வந்து மீன் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னன்னு தெரியல, ரெண்டு நாளாகவே கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கிறாங்க. ஆனால் நம்பிடக்கூடாது குமாரே, நம்பிடக்கூடாது அப்படின்ற கதை. நீ ஏன் சிரிக்கிற? எங்கள் அண்ணன் பேர் குமார். எங்கள் அண்ணா எங்கள் பெருமா பையன் பேர் குமார், அதை சொல்கிறார் அவர். இல்லை, ஆக்சுவலி ஏன் நம்பக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, நிறைய அடிபட்டுட்டோம், அதனால் வந்து நம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். மீன் வந்து மதியம் வாங்கியிருந்தோங்க. அது அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. குழு நான் க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்து இப்போ செய்ய போகிறேன். யார் யார் சாப்பிட போகிறாங்கன்னா, மாமா, அப்பா, அம்மா, ஹரி 3 பேர் சாப்பிட போகிறாங்க. 4 பேர் சாப்பிட போகிறாங்க. எனக்கு வேணாம்ப்பா, 4 பேர் சாப்பிட போகிறாங்க. ஜிலேபி தான் வாங்கியிருந்தேன். 1 கிலோ 100 ரூபா சொன்னாங்க. ஆனால் அது 100 ரூபாய்க்கு ஒர்த்தே இல்லை. இல்லை மாமா, ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் சரின்ட்டு 100 ரூபாய்க்கெலாம் இங்கே புலம்பி சாவுறாங்க. அதனால் அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம பொரிக்க போகிறோம். வாங்க எப்படி பொரிக்கிறேன், எண்ணெய் போட்டு பொரிக்கிறேன். எண்ணெய் போட்டு தான் பொரிப்பாங்க. அந்த மீனில் என்னென்ன போடுறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பேக் கேமராவில். பாருங்கள், ஆல்ரெடி மீனில் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்ல, அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதில் மிளகாத்தூளோ மற்ற இது எதுவோ போடுற வேலைலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் பட் இதை வந்து மாமா தமிழ்நாட்டு ஸ்டைலில் தான் செய்ய சொன்னாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, நாளைக்கு வேறு சனிக்கிழமையாக நாங்கள் சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் நானும் மாமாவும். அதுக்காக வந்து இல்லை வேணாம், இந்த மாதிரியே வந்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நான் அப்படியே பொரியல் பண்ணிட்டுனா ஆளுக்கு ஒன்று சாப்பாட்டுக்கு சாப்பிட்ருவாங்க. அம்மா சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்களா மாமா? அம்மா சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் பொரிக்கலாம், பொரிச்சு கொடுத்துடலாம் அவங்களுக்கு. அவட்டிக்க மஞ்சத்தூள் பக்கு என்ன சொல்லுவாங்க, ஒலோதி குண்டோ பொக்கியோ. அவட்டிக்க இருங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இதை பொரிக்கும் போது பொரிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, மீன் ஆல்ரெடி பொரிச்சிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மண்டைங்க தான் இருக்குது. ஒரு வால் ஒரு மண்டை போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நானும் இந்த அக்காவும் தான் வந்து காலையில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது இந்த அக்கா வந்து அப்படியே செப்பல் வாங்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த அக்காக்காக செப்பல் கடையில் நின்னோம். இங்கே பாருங்கள், அவங்க செப்பல் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மார்க்கெட்டில் வண்டி மேலேயே உட்காந்து அப்படியே சுற்றி சும்மா வீடியோ காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த அக்கா ஒரு செருப்பு பார்த்து வாங்கிட்டாங்க. ஒன்று தான் பார்த்தாங்க. அந்த ஒன்றுலேயே அவங்க வந்து காலில் போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் இதே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இருக்கிற எல்லா செப்பலையும் எடுத்து போடுன்னு சொல்லி இருக்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துட்டு லாஸ்ட்டில் எது ஃபஸ்ட்டு பார்த்தோமோ அந்த செப்பலை எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் செப்பல் வாங்கிட்டு சரி நானும் வீட்டுக்கு காய்கறி வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அந்த அக்காவும் என்ன பண்ணோம், காய்கறி வாங்கினோம். இங்கே பாருங்கள், எல்லாமே இருக்குது. பப்பாளி கூட இங்கே வந்து விற்கிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அந்த அக்காவும் என்ன பண்ணோம், ஆளுக்கு 1 கிலோ தக்காளி வாங்கினோம். அப்புறம் நான் வந்து இது பீக்கங்காய் இருக்குது பார்த்திங்களா, பீக்கங்காய் வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் சுரக்காய் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்புனோம். அந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னா, ரேஷன் கடைக்கு போனோம், அந்த ரேஷன் கடையாண்ட கொஞ்சம் நிறுத்துறாம்மா அப்படின்னாங்க. அப்புறம் போய் ரேஷன் கடையாண்ட நிறுத்தினேன். பட் நான் ரேஷன் கடை அந்த
கொஞ்சம் தள்ளியே நின்னேன். அதனால தான் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல உங்களுக்கு. இல்லைனா வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன் நான். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ரேஷன் கடைக்கு போகிறப்போ இந்த ஒரு ரேஷன் கடைங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வழியாக காய்கறி வந்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து வாங்கினது கேரட்டு, கோஸு, தக்காளி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பீட்ரூட்டு, ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று வாங்கினாங்க. அதை ஒன்று ஒன்று வச்சு என்ன பண்ண போகிறாங்க அவங்க 3 பேர். ஏன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீன் பொரியல் பண்ணது எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.